கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 23 3 வாக்கியம் சொல்கிறது, அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நேர்மாறாக. நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சொல்கிற காரியங்களை சொல்லியபடியே செய்வது என்பது மிகவும் அரிதான காரியமாக இருக்கிறது. அரசியல் வட்டாரங்களில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாவன சொல்வதை செய்வோம், செய்வதையே சொல்வோம். ஆனாலும் பெரும்பாலும் நம்முடைய வாழ்வில் இது போன்ற வாசகங்கள் வெறும் வார்த்தைகளாகவே உள்ளன. வேதாகமத்தில் இதை குறித்து ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். இந்த உவமையை மத்தேயு 21 பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். தகப்பன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படியாக மூத்த குமாரிடம் சொல்லுகிறார். மூத்த குமாரன் தன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போக மாட்டேன் என்று சொல்கிறான். ஆனாலும் தன் தகப்பன் பேச்சை கேட்கவில்லை என்று உணர்ந்து பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் தோட்டத்திற்கு போகிறான். மூத்த குமாரன் போக மாட்டேன் என்று சொன்னதினால் நிமித்தமாக தகப்பன் பேச்சை கேட்கவில்லையே என்று உணர்ந்த பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் தோட்டத்திற்கு போகிறான். மூத்த குமாரன் போக மாட்டேன் என்று சொல்லதனின் நிமித்தமாக தகப்பனார் உடனே தன் இளையகுமாரத்தில் சென்று தோட்டத்திற்கு போகும்படியாக சொல்கிறார். இளையகுமாரன் போகிறேன் என்று சொல்கிறான், ஆனால் போகவில்லை என்று அந்த உவமை சொல்கிறது. இந்த உவமையின் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்? சொல்லியும் செய்யாமல் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியமல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமானபடி நடப்போம் என்று சொல்லியிருப்போம். நம்முடைய செயல் அந்த சொற்களின்படி இருக்கிறதா? மற்றவர்கள் பின்பற்ற வேண்டுமென நாம் போதிக்கிற வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா? நம்முடைய செயல்கள் நம்முடைய சொற்களின் அடிப்படையில் இருக்கிறதா? இயேசுவை குற்றப்படுத்தின பரிசேயருடைய வாழ்க்கையோ அதற்கு நேர்மாறாக இருந்தது. அவர் சொல்கிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். மத்தேயு 23 வாசிக்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு திருச்சபையிலே விசுவாச பிள்ளைகள் மத்தியிலும் தலைவர்கள் மத்தியிலும் நான் பார்க்கிறோம். நம்மை நடத்தக்கூடியவர்கள் எப்படி நடத்துகிறார்கள்? சில வேளை சொல்லுகிறார்கள், சொல்லுபடி செய்யாதிருக்கிறார்கள். எல்லா குழப்பத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நாளும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? வேதத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆனால் சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எனவே அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருள்பக்கத்தக்கவரும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதலுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி தீத்திலே வாசிக்கிறோம். எனவே நேர்மையாக நடக்காதபடி நேர்மையான வழியிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா?